மனதுருக்கமுடையவர். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வாலிபன் தன் தகப்பனையும் தாயையும் ஏமாற்றிவிட்டு அவர்களுடைய வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன் நண்பர்களோடு மனம் போன போக்கிலே வாழத் தொடங்கினான். அவனுடைய நண்பர்கள் பணத்திற்காக மாத்திரமே அவன் பின்பதாக இருப்பது அவனுக்கு தெரியவில்லை. நாட்கள் சென்றது. அவன் வைத்திருந்த அனைத்தும் குறைய ஆரம்பித்தது. அவனுடைய நண்பர்கள் இவனோடு நாமும் சேர்ந்து இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அழித்து தொலைத்து விடுவோம் என்று அவனை ஏமாற்றிவிட்டு அவனிடமிருந்த பணத்தை எல்லாம் தட்டி பறித்து கொண்டு அவனை நட்டாற்றில் விட்டு விட்டார்கள். வாழுவதற்கு வழி தெரியாமல் நம்பின நண்பர்கள் கைவிட்ட நிலைகளை உலகத்திலே நான் வாழுவதற்கு தகுதியற்றவன் என்று தனக்குள்ளாக தீர்மானித்துக் கொண்டு நான் சாக வேண்டும் என்று கடற்கரை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த அந்த நேரம் வேத புத்தகத்தில் உள்ள ஒரு பகுதி அவன் கையிலே கிடைத்தது. அதில் இருந்த இளைய குமாரனின் சம்பவத்தை அவன் வாசிக்க ஆரம்பித்த பொழுது அந்த சம்பவமும் தன் வாழ்க்கையில் நடந்தது போலவே இருக்கிறது என்று நினைத்தவாறு அருகில் இருந்த தேவாலயம் சென்று முழங்கால் படியிட்டு என் தவறுகளை மன்னியும், நான் ஒரு பாவி, எனக்கு இறங்கும், என் பெற்றோர் என்னை ஏற்றுக்கொண்டால் உம்மை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். பெற்றோரிடத்தில் தவறுகளை சொல்லி மன்னிப்பு கேட்பேன் ஆண்டவரே, என் பெற்றோர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும் இறைவா என அழுது ஜெபிக்க ஆரம்பித்தான். பின்பு எழுந்து அவனுடைய ஊருக்கு சென்று தன் தவறுகளை தகப்பனிடத்தில் ஒவ்வொன்றாக சொல்லி மன்னிப்பை பெற்றுக் கொண்டான் என்பதை அறிந்திருக்கிறோமே. அவன் பெற்றோர் தங்கள் சொந்த பிள்ளையாக மறுபடியும் அவனை சேர்த்து கொண்டார்கள், அனைத்து முத்தமிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான் இளைய குமாரன். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் இந்த அருமையான இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது வியாதியஸ்தர்களை கண்டு மனதுருகினாரே. எத்தனையோ பிசாசு பிடித்தவர்களை சுகப்படுத்தினாரே. எத்தனையோ நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ததற்கு காரணம் இந்த ஜனக்கூட்டம் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய மனதுருக்கத்தை அவர் வெளிப்படுத்தினதை பார்க்கிறோமே. இன்றைக்கும் அதே மனதுருக்கத்தோடு கூட இந்த ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரே. நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான வித்தியாசமான வழிகளிலே நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்வதற்கு மனதுருக்கம் உடைய ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய மனதுருக்கம் நம்மை நிரப்பும் அல்லவா, மன்னிப்பை கொடுக்கும் அல்லவா, ஒரு மகிமையான வாழ்வை கொடுக்கும் அல்லவா. அந்த நல்ல இறைவன் இயேசுவின் கரத்திலே முழு இருதயத்தோடு நம்மையும் அர்ப்பணிக்கலாமா?